ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து 1/2 லிட்ரு பால் அண்ட் லெமன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து பாலை கட் பண்ணி ஊற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பால் மட்டும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து கொதிக்க விடணும். பால் நல்லா கொதித்து வரும்போது இந்த மாதிரி ஒரு ஆஃப் சைஸ் லெமனை வந்து அதில் நல்லா பிழிஞ்சு விட்டுடணும். கொட்டையெல்லாம் எடுத்துட்டனாலும் ஓகே, இல்லை கொட்டை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரி விடணும். அந்த பால் வந்து அதில் இருக்கிற தண்ணி தனியாகவும் பால் தனியாகவும் வந்து வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம பண்ணலாம், ஆஃப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டேஜில் வந்து பால் அந்த திரிஞ்சு போன மாதிரி ஆகும். தண்ணி தனியாகவும் பால் அந்த இதெல்லாம் தனியாக வந்துடும். இந்த மாதிரி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை கிளாத் எடுத்து அதில் வந்து இந்த பாலை ஃபுல்லாக நல்லா வடிகட்டிக்கணும். இந்த பாலை ஃபுல்லாக வடிகட்டிட்டு அந்த லெமனில் சீடு எடுக்கலை அப்படின்னா இப்போ வந்து சீட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டே சீடு எடுத்துட்டிங்கனாலும் ஓகே தான். இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வடிகட்டின அப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் வந்து போட்டுட்டு இதை வந்து அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக வந்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வந்து ட்ரைன் பண்ணணும். இது சூடாக இருக்கும், ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் க்யூப்ஸ் வாட்டரில் வந்து டிப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு பிழியும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஐஸ் வாட்டரில் அதை டிப் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணி அதுக்கேற்ற பாத்திரத்தில் வச்சு ஃப்ரீசரில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் அந்த பன்னீரை வந்துட்டு நம்ம நார்மலாக எப்பயும் போல் டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த சைட் டிஷ்ஷு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.